ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28/1/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சோபகிருத்து வருடம் தை மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி. நாளைய தினம் அதிகாலை 5:45 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மகம் நட்சத்திரம் மாலை 3:58 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூரம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. மாலை 3:58 வரை, அதாவது மகம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு மரண யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பது வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகம் காலையில் 6:23 வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து சோபனம் அப்படிங்கிற ஒரு யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம். மதியம் 2:30 முதல் 3:30 வரை நல்ல நேரமே. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்மிடையே அளவுக்கு அதிகமாக ஏதோ ஒரு விஷயம், செல்வமோ அல்லது தானியமோ ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது அமிர்தமாகவே இருந்தாலும் கூட நஞ்சாக மாறிவிடும். அந்த மாதிரியான ஒரு பேராசை அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மிடையே அந்த ஒரு விஷத்தன்மை அப்படிங்கிறது வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் ஒரு கதையின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஊரிலே ஒரு ஏழை விவசாயி அப்படிங்கிறவன் இருந்தானா. ரொம்ப ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலி தான் அவன். ஒரு ஏழை விவசாயி தான் உண்டு, தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருப்பான். ஏதோ கொஞ்சம் கஞ்சி அப்படிங்கிற மாதிரி வீட்டிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்திருப்பான். அதை பகல் முழுக்க அந்த உழைத்து விட்டு வேலையை பார்த்துட்டு இந்த கஞ்சியை மத்தியானமாக குடிச்சிட்டு திரும்ப நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு போவான். நைட்டில் ஏதோ சமைச்சு சாப்பிடுவான். இதுதான் அவனுடைய அன்றாட வேலையாக இருந்தது. இப்படி ஒரு நாள் அவன் என்ன பண்ணால், வீட்டில் ஒரு கலையத்தில், அதாவது ஒரு கஞ்சி கலையம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு பாத்திரத்தில் காலையிலே கொஞ்சம் கஞ்சி எடுத்துகிட்டு வந்து வயல் ஓரமாக அப்படி வச்சுட்டு அவன் பாட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தானா. அந்த வரப்பு வெட்டுறது அதெல்லாம் இந்த நாற்று நடுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது என்ன ஆனால், சரி பசி எடுக்கிறது, போய் நம்ம அந்த கஞ்சியை சாப்பிடலாம்னு சொல்லி அப்படியே அந்த கரை ஓரமாக வந்தானா. அந்த வயல் ஓரமாக வந்து பார்க்கும் பொழுது அவனுடைய கஞ்சி கலையம் அங்கே காணும். இங்கே என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அங்கே ஒரு குட்டி பூதம் ஒன்று இருந்துச்சான். அந்த பூதம் என்ன பண்ணிச்சா, இவனுடைய கஞ்சி கலையத்தை திருடி எடுத்துட்டு போய் புதற்குள்ளே உட்காந்து ஒளிஞ்சுட்டு பார்க்குறதா. இந்த கஞ்சி கலையத்தை காணோம், இவன் எப்படியா இருந்தாலும் நம்மளை சபிப்பான். இப்படி சபித்தானாய் ஆனால் இவனுடைய வாயிற்குள்ளே அந்த கெட்ட விஷயங்கள், கெட்ட வார்த்தைகள் வந்தாலே நம்முடைய அந்த தாக்கமானது இவன் மேலே வந்துருச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி அந்த குட்டி பூதம் என்ன பண்ணித்தான், அந்த கஞ்சி கலையத்தை திரும்பி வச்சுட்டு ஒளிஞ்சிட்டு இருந்து பார்த்துட்டு இருந்தான். இவன் வந்து பார்க்குறான், இந்த கஞ்சி கலையத்தை காணணுன்னே கொஞ்சம் கோபம் வர்றது. ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். யோசித்து பார்த்துட்டு என்ன தெரியுமா நினைக்கிறான், சரி பாவம் யாரோ ஒருத்தர் பசிக்காக தான் எடுத்துகிட்டு போயிருப்பார், யாரோ ஒருத்தர் வயிற்றுக்கு இல்லை, அவருக்கு ஏதோ அந்த பசியை ஆற்றணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கஞ்சி கலையத்தை எடுத்துகிட்டு இருப்பார். ஏதோ ஒரு வகையிலே நாம் அவருக்கு உபயோகரமாக இருந்திருக்கிறோமே, அவன் இன்றைய தினம் என்னுடைய கஞ்சியை சாப்பிட்டு விட்டு அவன் பசியாறி விட்டு நல்லபடியாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுட்டு நல்ல சிந்தனையோடு என்ன பண்ணுறான், அங்கே இருக்கக்கூடிய தண்ணியை பிடிச்சி குடிச்சிட்டு நீரை அருந்தி விட்டு வயிறை நிறைத்து கொண்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டானா. இதை பார்த்த உடனே அந்த பூதத்துக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா இவன் இப்படி பண்ணுறானேன்னு சொல்லி நேராக கிளம்பி தன்னுடைய அந்த தலைமை பூதத்துக்கிட்ட போச்சான். அந்த பூதங்களுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த தலைமை பூதத்துக்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த விவசாயியை வந்து நான் எப்படியாவது கெட்டவனாக மாற்றிடலான்னு பார்த்தேன், ஆனால் அவன் என்னடானா இந்த மாதிரி யோசிக்கிறானே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்ட உடனேயே அந்த பெரிய பூதம் வந்து குட்டி பூதத்தை திட்டிச்சான். உனக்கு திறமை இல்லை, உனக்கு சாமர்த்தியம் இல்லை, நீ என்ன இவ்வளோ மோசமாக இருக்க, நம்முடைய அந்த கெட்ட எண்ணங்களை அவர்கள் மீது புகுத்துவதுதானே நம்முடைய வேலை, நீ இந்த மாதிரி இருக்கே, உனக்கு ஒரு 3 வருஷம் மட்டும் டைம் தரேன், எப்படியாவது நீ அவனை கெட்டவனாக மாற்றிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய பூதம் அந்த குட்டி பூதத்துக்கு கண்டிஷனை போட்டு அனுப்பிச்சிடுச்சான். 3 வருஷம் டைம்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணிட்டு மீண்டும் அந்த குட்டி பூதம் இந்த வயலுக்கே, இந்த விவசாயி வாழ்கின்ற அந்த கிராமத்திற்கே வந்து சேர்ந்தது. எப்படி வந்ததுன்னு பார்த்தோம்னா, தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒரு வழிப்போக்கன் மாதிரி, ஒரு சாதாரணமான ஒரு ஆள் மாதிரி போயிட்டு, எனக்கு
பசிக்குது, எனக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னு சொல்லி இந்த விவசாயிகிட்ட போய் சேர்ந்துக்கிறானாம். இந்த விவசாயியும் அவன் மீது பரிதாபப்பட்டு என்னால் சம்பளம்லாம் கொடுக்க முடியாதுப்பா, ஏதோ நான் குடிக்கிற கஞ்சியில் உனக்கு கொஞ்சம் ஊத்துறேன்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு அவனை கூடயே வேலைக்கு வச்சுட்டானாம். இப்படி இருக்கும் பொழுது அந்த பூதத்தினுடைய வடிவிலே இருக்கக்கூடிய அந்த மனிதனும் என்ன பண்ணா, இவனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுறான், நிறைய உழைக்கிறான், கூடயே இருந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது ஐடியா சொல்லும்போது ஒரு தடவை என்ன சொல்கிறான்னு பார்த்தோம்னா, நீ இந்த ஆண்டு என்ன பண்ணுறீன்னா சதுப்பு நிலத்திலே விவசாயம் பண்ணு, சதுப்பு நிலத்திலே உன்னுடைய விதைகளை போடு, உனக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கணும் இவன் அட்வைஸ் பண்ணுறான். சரி இவன் சொல்கிறானே நம்ம கேட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்லி அந்த வருடம் விவசாயம் என்ன பண்ணுறான்னு பார்த்தோம்னா, அந்த சதுப்பு நிலம் சொல்லுவா இல்லையா, ஒரு மாதிரி சேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த சதுப்பு நிலத்திலே அவனும் விதைகளை விதைக்கிறானாம். அந்த வருஷம் பார்த்தோம்னா இவனுடைய நேரம் கரெக்டாக பார்த்தோம்னா அந்த வருஷம் மழையே இல்லாமல் மற்றவர்களுடைய அந்த விதைகள் எல்லாம் காஞ்சி போயிடுதான். இவன் சதுப்பு நிலத்தில் விவசாயம் பண்ணதுனால இவனுடைய பயிர்கள் மட்டும் நல்ல செழிப்பாக வளர்ந்து இவனுக்கு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் கிடச்சிதான், கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கான். அடுத்த வருடம் இதை மாதிரி விதைக்கணும்னு ஒரு டைம் வரும்பொழுது அந்த உதவியாளன் உருவத்தில் இருந்த அந்த பூதம் என்ன அட்வைஸ் பண்ணிச்சுன்னு பார்த்தா, இவனுக்கு இந்த ஆண்டு நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேட்டு பகுதியில் விவசாயம் பண்ணு, நல்ல மேடாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் நீ உன்னுடைய விதைகளை விதை அப்படின்னு சொன்னானாம். அதையும் இவன் கேட்டுட்டு சரி இவன் போன வருஷம் சொன்னது நமக்கு நல்ல ஐடியாவாக தானே இருந்துன்னு சொல்லி இந்த வருஷம் என்ன பண்ணானா அந்த மேடாக இருக்கக்கூடிய பகுதியில் போய் அந்த விதைகள் எல்லாம் விதைச்சானாம். இவனுடைய நேரம் அந்த வருடம் பார்த்தா ஒரு கடுமையான மழை பொழிவு என்பது இருந்து அந்த மழை தண்ணி எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நிலத்துக்கெல்லாம் போய் எல்லா பயிரையும் அழிச்சுடுச்சான். இவன் பார்த்தோம்னா ஒரு மேடான பகுதியில் விவசாயம் பண்ணது இவனுடைய நிலத்திலே அந்த மழை நீரானது தேங்கி நிற்காமல் இவனுக்கு அமோகமான விளைச்சல் என்பது கிடைத்து நிறைய தானியங்கள் இவனுடைய அளவுக்கு மீறியும் இவனுக்கு கிடைச்சிருந்துதான். நிறைய தானியம் கிடைச்சிருச்சு, நிறைய செல்வங்கள்லாம் கிடைச்சிருக்கு. ஆனால் இவனுடைய இயற்கை குணம் என்ன, இவன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் தானே. இவன் இப்போ எப்படி யோசிச்சான்னு பார்த்தோம்னா, மற்ற விவசாயிகளினுடைய அந்த நிலங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு, அவர்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கே, நம்ம கொடுக்கலான்னு நினைக்கும் பொழுது இந்த உதவியாளன் என்ன அட்வைஸ் பண்றான்னு பார்த்தா, உங்ககிட்ட இருக்கிற அதிகப்படியான தானியங்களை நீ யாருக்கும் கொடுக்காதே, இதை வச்சு நான் உனக்கு நல்ல ஐடியா சொல்றேன், நீ ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒன்று ஆரம்பி, அதாவது இதை வைத்து இந்த அதிகப்படியான தானியங்களை கொண்டு நீ ஒரு மதுபான தொழிற்சாலையை ஆரம்பிக்கலாம், அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீ மதுபானத்தை கொடுக்கும் பொழுது அவர்களும் உற்சாகமாக இருப்பார்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸை கொடுத்துச்சான். இவனும் என்ன பண்ணா, இவனுடைய அட்வைஸை கேட்கணும்னு சொல்லி அதனை கொண்டு தன்னிடம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தானியங்களை கொண்டு ஒரு மதுபான தொழிற்சாலைங்கிறத ஆரம்பிச்சானாம். ஆரம்பிக்கும் போது அந்த மதுங்கிறது ரொம்ப ருசியாக இருந்துதான். தானும் அறிந்து விட்டு தன்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் கூட்டு அந்த மதுவனை வேற ஊற்றி கொடுத்தானாம். இப்படி குடிக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய புத்தியானது மழுங்க தொடங்குகிறது. மழுங்க தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தா, முதல் ரவுண்டு குடிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அவன் ஒரு மாதிரியாக அந்த என்ன சொல்லுவோம் புலி மாதிரி உருமருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் அந்த கதையில். அடுத்த ரவுண்டு சாப்பிடும் பொழுது ஒரு பன்றியை போல் செயல்படுகிறான். மூன்றாவதாக இருக்கும் பொழுது பார்த்தா ஒரு நாயை விட கேவலமாக நடந்து கொள்கிறான். கடைசியில் பார்த்தோம்னா அந்த விவசாயி போதை தலைக்கேறி போய் சாக்கடையில் விழுந்து கிடந்தானாம். இப்போ அந்த பெரிய பூதம் வந்துச்சா, குட்டி பூதத்தை பார்த்து கேட்டுச்சா, பரவாயில்லையே நீ நல்லா சாதிச்சிட்டியே, எப்படி இதை பண்ண, இந்த பன்றி இந்த நாய் இந்த புலியினுடைய ரத்தங்களெல்லாம் நீ இதில் கலந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதெல்லாம் எதுவுமே இல்லை, இது ஒரு மதுபானம், இந்த மதுபானத்தை தயாரிக்க சொல்லி முதல்ல நான் அவனுக்கு என்ன பண்ணேன், அவனுடைய தேவைக்கு அதிகமாக அவனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுட்டு அவன் இருக்கும் பொழுது அவன் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த உண்மையை புரிந்து கொண்டு நான் என்ன பண்ணேன்னா அவனுக்கு தேவைக்கு அதிகமாகவே அவனுடைய நிலத்தில் விளையிற மாதிரி பண்ணேன். இரண்டாவது வருடம் அதை போல செஞ்சு அவனுடைய தேவைக்கு அதிகமாக வச்சுட்டு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சதை நான் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவன் அந்த ஆசைக்கு மயங்கியதால் அவன் என்னாச்சு, அவனுடைய கதை இந்த மாதிரி இன்னைக்கு சாக்கடையில் போய் உழுந்து கிடக்கா, அவனுடைய பெயர் புகழ் அத்தனையும் போச்சு. ஆனால் அவன் அதே நேரத்திலே அவனுடைய புத்தி சொல்லியது போல் அவன் தன்னுடைய தேவைக்கு மட்டும் வைத்துக்கொண்டு நமக்கு நல்லபடியாக இவ்வளோ விளைச்சல் வந்திருக்கு, நமக்கு இவ்வளோ வருமானம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய தேவைக்கு மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு அவன் உதவி செய்திருந்தானே ஆகியால் இந்த மாதிரியான ஒரு நிலைமைங்கிறது அவனுக்கு வந்திருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பூதம் சொல்லி சிரிச்சிச்சான். ஆக இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இறைவன் நமக்கு ஒரு செல்வ வளத்தை தருகிறார், நிறைய பணத்தை நமக்கு கொடுக்கிறார்னு சொன்னால் நம்முடைய தேவை என்னவோ
அந்த அளவிற்கு மட்டும் நாம் வைத்துக்கொண்டு நம்ம குழந்தைங்களை படிக்க வைக்க வேண்டியதோ, அவளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியதான். அதுக்கும் மேலே இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு, நம்மிடம் பணி செய்பவர்களுக்கு மற்றும் நம்முடைய நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். அதனை விடுத்து தேவைக்கு அதிகமாக நம்ம சேர்த்து வச்சுட்டே போகும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இது போல ஒரு தீய வழியிலே செல்வதற்கு நமக்கு தூண்டுதல் என்பது வந்து சேர்ந்துவிடும். இதைத்தான் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகிவிடும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.